ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குஜராத்தில் ஒரே டைமில் 16 மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் ரிசைன் பண்ணுறதுக்கான ஆர்டிகல்ஸ் என்ன, அதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்கிறோம். இப்போது குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த அசம்பிளியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். குஜராத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது சட்டமன்றத்தில் இப்போ 182 எம்எல்ஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த 182 எம்எல்ஏஸில் கிட்டத்தட்ட அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸோட கவுண்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 பேர், அதாவது இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர். இதில் 8 மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபினட் ரேங்கிங்கில் இருக்காங்க. இன்னொரு 8 மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அந்த ரேங்கிங்கில் இருக்காங்க, அதாவது எம்ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 17 மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதில் சீஃப் மினிஸ்டர் பூபேந்திர பட்டேலை தவிர மீது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் நம்ம கான்ஸ்டியூஷனில் எங்கே இருக்குது அப்படின்னா ஆர்டிகல் 164 இருக்குது. ஆர்டிகல் 164 இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 164 சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கேன் ஹோல்டு த ஆஃபீஸ் டூரிங் த ப்ளஷர் ஆஃப் கவர்னர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் அமைச்சரவை குழுவும் ஆளுநர் விருப்பத்தின் அடிப்படையில் ஆளுநர் விரும்பும் வரை பதவியில் நீடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து கவர்னர் சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கான டென்யூர் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி அவங்க ரிசைன் பண்ணுறதுக்காகவும் ஒரு ப்ரொவிஷன் ஆர்டிகல் 164 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போது குஜராத்தில் இருக்கக்கூடிய 16 மினிஸ்டர் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்டர்ஸோட கவுண்ட், அதாவது மினிஸ்ட்ரியோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? நம்மளோட கான்ஸ்டியூஷனில் 91st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 91வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2003 படி ஒரு ஸ்டேட்டோட மினிஸ்ட்ரியோட கவுண்ட்டு 15%, அதாவது 15% 15% ஆஃப் டோட்டல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ். அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அந்த மெம்பர்ஸில் 15% வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 91st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொல்லுது. அதன்படி குஜராத்தில் 27 மினிஸ்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். பட் ஆனால் இப்போது 17 மினிஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க. அதுலேயும் 16 பேர் வந்துன்னா ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போது சீஃப் மினிஸ்டர் பூபேந்திர பட்டேல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. அடுத்து நியூ கேபினெட் அப்படிங்கிறது நாளைக்கு மார்னிங் 11:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.